அஸ்ஸலாமு ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஸோ இது என்னோடய பெஸ்டியோட மேரேஜ்க்கு ரெடி ஆகிற மாதிரி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது நான் நாளே மெஹந்தி போட்டிருந்தேன். அதாவது அந்த மேரேஜ் காலையில் அதை ரிமூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங்கே ரிமூவ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டிசைன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அதாவது ஸ்டெயினும் நல்லா இருந்துச்சு. முன்பக்கம் மருதாணி போட்டிருந்தேன். என்ன நான் பவுன் போட்டாலும் மருதாணி போட்டாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குன்ட்டு மருதாணி தான் அதிகம் வைப்பேன். ஸோ அன்றைக்கி மார்னிங் ரொம்ப பிஸி. நான் எனக்கு கிளம்ப டைம் கூட கிடைக்கல. அப்படி பரபரப்பாக கிளம்பினாலும் வீடியோஸ்லாம் எடுக்க முடியல. போனோடனே நம்ம பந்தியில் உட்காந்தாச்சு. ஃபஸ்ட்டு வேலை சாப்பாடை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டே பார்க்க போனேன். அங்கே பார்த்தா கேக் கட்டிங் செலிப்ரேஷன் அப்படியே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோஸ் கூட எடுக்க முடியல, அவ்வளோ கூட்டம் அங்கே. ஸோ அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. இது அதுக்கு ஒரு 2 டேஸ் கழித்து நான் என் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் வாங்கலான்னு போயிருந்தேன். ஸோ அங்கே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சமோசா இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு அவளுக்காக சரி சாரீ வாங்கலான்னு ஒரு ஐடியா இருந்தது. சாரீ பக்கம் தான் நாங்கள் இன்றைக்கி போயிருந்தோம். வர்ற வழியில் இந்த 20 ரூபீஸ் ஷாப்பு நியூவாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ சரி சும்மா போய் பார்க்கலாமேன்னு தான் போயிருந்தோம். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஏர்ரிங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே எதை எடுத்தாலும் 20 ரூபீஸ்னு போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் எதை எடுக்கிறதுனே தெரியல, அவ்வளோ கூட்டம். அதுவும் இல்லாமல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு கலெக்ஷன்ஸும். ஸோ அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் மேரேஜ் அன்றைக்கி என்னால் கொடுக்க முடியல, ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்ததுனால. சரி அப்புறம் போய் பார்க்கும்போது வாங்கி கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் அதுக்காக தான் முக்கியமாக போயிருந்தேன். ஸோ அங்கே இந்த டிசைன்ஸ் நிறையா ஜும்கா மாடல்ஸ் தோடுலாம் இருந்துச்சு, அழகழகாக இருந்துச்சு. நான் இதில் ஒரு ஜிமிக்கியும் அப்புறம் பேங்கிள்ஸ் நிறையா இருந்துச்சு. பேங்கிள்ஸ்லாம் 20 ரூபீஸ்க்கு ஒர்த்தாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, நல்லா டிசைனர்ஸாக. ஸோ அதுதான் நான் நிறையா எடுத்திருந்தேன் கையில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கு. ஸோ நிறையா கலர்ஸ் இருந்துச்சு. ப்ளூ கலர், அப்புறம் பர்பிள் கலர், க்ரீன் கலர்னு நிறைய கலர்ஸும் வந்துச்சு. எல்லாத்துலேயுமே ஒன்று எடுத்தாச்சு. அப்படியே என் அக்காவுக்கு எதை எடுக்கிறதுனே தெரியல, ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ப்ரைஸ்க்கு இது செம்மையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இதெல்லாம் நார்மலாக கடையிலலாம் வாங்கும்போது கண்டிப்பாக ஒரு 100 ரூபீஸ் அதாவது 15 ரூபீஸாவது கொடுத்து தான் வாங்கணும். ஆனால் இங்கே 20 ரூபீஸ்க்கு இவ்வளோ சூப்பராக இருக்கேன்னு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பட்டர்ஃப்ளை கிளிப்ஸ் ஐட்டம்ஸு, ப்ரேஸ்லெட்டு, செயின்ஸ் நிறையா இருந்துச்சு. நாங்களும் செயின்ஸ் எடுத்துருந்தோம். இங்கே பேபிக்கு போட்டுக்கலாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செயின் ஒன்று எடுத்துக்கிட்டோம். அப்படியே பட்டர் கிளிப்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் நிறையா இருந்துச்சு. பிளேட்ஸு, அப்புறம் பிளாஸ்டிக் வாளி, பக்கெட்டு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. பிளேட்ஸு, கப்பு, மக்கு, ஸ்பூன்ஸு, இந்த மாதிரி நிறையா டாய்ஸு, இந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டுக்கு சாரீ எடுக்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டோம். அங்கே நிறையா கலெக்ஷன்ஸ் அள்ளி போட்டாங்க. எதுவும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் ஆனப்பல தெரில. ஸோ அந்த பிங்க் கலர் மட்டும் பார்க்க நல்லா இருந்துச்சு. அதாவது அந்த ஒரு க்ரே கலர் வித் பிங்க், அதுதான் சூப்பராக இருந்துச்சு இருந்ததுலே. மீதி எதுவும் அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. அதனால் அதை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ வந்த வேலை முடிஞ்சோடனே அங்கேருந்து கிளம்பியாச்சு. அப்படியே கிளம்பி பஸ்ஸை பிடிச்சி வந்தாச்சு. ஸோ வரும்போதே ஒரு டைரி டே ஐஸ்கிரீமும் வாங்கிக்கிட்டு வந்தாச்சு. அதோடு வந்து தான் வீட்டில் கிஃப்ட் பேக்கிங் பண்ணுங்கிறதால அவசரமாக பேக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அன்றைக்கே போகிற மாதிரி இருந்தோம். ஒரு செயின், அப்புறம் ஒரு வாட்சி போட்டுட்டு சிம்பிளாக நானும் வேறு ஹிஜாப்லாம் மாற்றிட்டு ஒரு ப்ளூ கலர் ஷால் போட்டுட்டு அதோட கிளம்பிட்டேன். ரொம்ப அன்றைக்கி டயர்டாக ரொம்ப ரெஸ்ட்டே இல்லை. ஏன்னா அங்கே கிஃப்ட் வாங்க ஒரு ஊருக்கு போயிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு கிளம்பி நான் என் ஃபேமிலியெல்லாம் போய்கிட்டு இருந்தோம். ஸோ அங்கே போய் என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டும் வரதா இருந்தா. ஸோ எல்லோரும் பிக்சர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஸ்நாக்ஸு, காஃபி எல்லாமே தந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ஃப்ரெண்டோட அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறதுனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக அப்படியே ஜாலியாகவும் போய்கிட்டு இருந்துச்சு. நானும் என் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட்டையும் அவளுக்கு கொடுத்தாச்சு, ப்ரெசென்ட் பண்ணியாச்சு. அப்புறம் அவளோட நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு எடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நான் என்னென்ன வாங்கினேன் 20 ரூபீஸ் ஷாப்லன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கூடையும் அங்கே தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த தலைக்கு மாட்டுற பேண்டு மாதிரி இருந்துச்சு, அதாவது கிட்ஸ்க்கு மாட்டுறது, அதுவும் ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் பேங்கிள்ஸ் நிறையா இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அதில் இந்த க்ரீன் கலர் பேங்கிள்ஸும்
அப்புறம் வந்துட்டு நிறையா கலர்ஸ் வாங்கியிருந்தேன். இதுதான் சூப்பராக இருந்துச்சு வாங்கினதுலே. ஸோ எனக்கும் போட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுலேயே வந்துட்டு பர்பிள் கலர் ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பிங்க் கலரும் ஒன்று வாங்கியிருந்தேன். ஏன் இவ்வளோதுன்னே பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சி, சரி வாங்கிடலாம், கிடைக்கும்போதே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அதுலேயே ஒரு சின்ன அளவு எங்கள் பாப்பாக்காண்டி வாங்கியிருந்தோம். அதே க்ரீன் கலர் மேட்சிங்காக போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு மஸ்காரா, அப்புறம் வந்துட்டு ஸ்பாஞ்ச் வாங்கியிருந்தோம். இந்த நெக்லஸ்ஸு. அதுக்கப்புறம் எங்கே போனாலும் நான் வந்துட்டு ஏரிங் இல்லாமல் வரவே மாட்டேன். அதனால ஏரிங்ஸு கண்டிப்பாக வாங்கிடுவேன். ஏரிங்ஸ் 2ம் வாங்கியிருந்தேன். ஏரிங்ஸு அப்படியே வந்துட்டு இந்த ஜிமிக்கியும் வாங்கியிருந்தேன். ஜிமிக்கி தான் என்கிட்ட அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய வந்துட்டு ஏரிங்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வாங்கினதெல்லாம் வந்துட்டு உள்ளக்க வச்சுட்டு இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருந்தது. அதனால் வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலான்னு போல் வந்துச்சு. அன்றைக்கி டே ரொம்ப பிஸியாக இருந்தாலும் சரி நம்ம ஃப்ரெண்டை மீட் பண்ணுமேன்னு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு எல்லாருமே ஒரு ஸ்கூல் காலேஜ் டேஸில் பார்த்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த மக்கும் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாமே ஒர்த்தபுளாக இருந்துச்சு. இந்த ப்ரைஸ்க்கு இது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையுமே வாங்கியாச்சு பேங்கிள்ஸ்லாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். பாய்.